ஹாய் மக்களே, இது ஸ்விட்சர்லாண்டோட கண்டினியூஷன் vlog தான். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஹோம் ஸ்டே பண்ணியிருந்ததை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு வந்து மெயின் தேங்க் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். இந்த ஹோம் ஸ்டே புக் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸோ கைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு லிட்ரலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடே. அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ரூமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பெஷலி அந்த குக்கிங் பிளேஸ், எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு குக்கிங் கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி நான் ராஜியோட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் குக் பண்ணிக்கோ, எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மட்டும் எனக்கு அலோவ் பண்ணாங்க. அண்ட் இதில் மெயின் விஷயம், நான் இந்த ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் விஷயமே அவங்க என் ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தது தான். அவங்க ஈவன் தான் அவங்க டின்னர் முடிச்சிருந்தாங்க, ஆனாலும் வந்து என் ஃபுட்டை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நான் சப்பாத்தி, ரைஸ், தக்காளி தொக்கு, புளிகரா இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் குக் பண்ணி அண்ட் அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் அவங்க பையனுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீ சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ஸ்பைசி ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒத்து வராது. பட் இவங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு லிட்டரலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து அவங்க வீட்டில் ஹாஸ்லாம் வளர்க்குறாங்க, அதுக்கெல்லாம் ஃபுட் கொடுத்துட்ருந்தோம். அண்ட் கிஷனுக்கு வந்து அந்த நாய் வந்து ரொம்ப பெட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இது போனீங்க, ஸ்விட்சர்லாந்து போனீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த